இந்த கடல் உயிரினங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. 2011 வருஷம் அசார்ஸ் அப்படின்ற ஒரு தீவுக்கு பக்கத்துல 2 கடல் ஆராய்ச்சியாளர்கள் கடல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பெரிய திமிங்கல கூட்டத்துக்கு நடுவுல ஒரு டால்பின் இருந்திருக்கு. அதை பத்தி இவங்க பயங்கரமா ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாமே கடல்ல தானே இருக்கு, ஒன்னா இருக்கிறதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு நமக்கு தோணலாம். என்னதான் திமிங்கலமும் டால்பினும் ஒரே கடல்ல இருந்தாலும் இது ரெண்டுங்களும் நேர் எதிரான வாழ்க்கையை தான் வாழும். டால்பின்கள் ரொம்ப வேகமா நீந்தும், சுறுசுறுப்பா இருக்கும், அதிகமா விளையாடும், கடலோட மேல் பகுதியில் தான் அதிகமா வாழும். ஆனா திமிங்கலம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. ஆள் கடல்ல இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்கும், பொறுமையா தான் நீந்தும். இதை பார்த்து தான் ஆராய்ச்சியாளர்கள் பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா திமிங்கலம் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரத்துல மத்த உயிரினங்களை தன் கூட்டத்துல சேர்த்திக்காதான். அப்புறம் எப்படி இந்த டால்பினை மட்டும் அதுங்க சேர்த்திக்கிச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா இந்த டால்பின் பிறக்கும் போதே முதுகெலும்புல ஒரு பிரச்சனையோட பிறந்திருக்கு. இதோட உடம்பே எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கிறதுனால இதால மத்த டால்பின்கள் மாதிரி வேகமா நீந்த முடியாம போயிருக்கும். மத்த டால்பின் மாதிரி வேகமா நீந்த முடியாம போனதால இந்த டால்பினை தனியா விட்டுட்டு அதோட கூட்டம் போயிருக்கும் போல. அப்ப இந்த திமிங்கல கூட்டம் என்ன பண்ணிருக்கு, தனியா ஸ்லோவா நீந்திட்டு இருந்த இந்த டால்பினை அதோட கூட்டத்துல சேர்த்துக்கிச்சான். இந்த டால்பினும் அந்த திமிங்கலத்தோட குடும்பத்துல ஒரு உறுப்பினரா மாறி ஜாலியா அதுங்களோட விளையாண்டுட்டு அதோட வாழ்க்கையை நீந்தியே கழிச்சிருக்கு. இதுங்க கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். நம்ம வேணான்றதுக்காக உங்ககிட்ட இது இல்ல அது இல்ல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள குறை சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு போற நபர்களை நம்ம கண்டுக்கவே கூடாது. அப்படி போறவங்க எல்லாம் போயிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் நம்ம கிட்ட குறை நினைச்சு ஃபீல் பண்றோமோ அதெல்லாம் குறையே இல்ல அப்படின்னு நம்மள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான நபர்கள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வருவாங்க. இந்த திமிங்கல கூட்டம் மாதிரி நம்புங்க. நம்பிக்கை தான் எல்லாம். நன்றி. நமக்கம்.